2000 பேர் பார்த்து அதுக்கு மேலே பார்த்து வந்துட்டேன். அப்பனா உனக்கு கின்னஸ்ல உனக்கு ரெக்கார்டு கொடுக்க வேண்டும். ஆமா கொடுக்க போறாங்க அடுத்த வருஷம். ஏய் தெரியாதா உனக்கு? என்னது? கின்னஸ்ல ஒரு பொம்பளை சாதிச்சிருக்காமா? எனக்கு தெரியும். தெரியுமில? 24 மணி நேரத்துக்குள்ள 1000 ஆம்பளை கூட உடல் ஒரு கின்னஸ் சாதனை பண்ணிருக்காங்க. இத மட்டும் என்ன எதையா சொல்றீங்க? நான் இது சொல்றேன். நீ 2000 பேரை சாதி. நான் இது சொல்லலையா? இதுல மட்டும் சாதிச்சிருக்காங்களா? நீ தானே சொன்ன. என்ன எப்படி சொல்ற நீ? அப்புறம் சாதிச்சிருக்காங்க நீ தானே சொன்ன, நானே சொன்னேன். அதுக்கு இதே சொல்லுவீங்க நீங்க? நான் விண்வெளிக்கு போயிருக்காங்க, ராணுவத்துக்கு போயிருக்காங்க, அத சொல்லலாம் இல்லையா? சரி போயிருக்காங்க சாதிச்சிருக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. விண்வெளியில போய் 9 மாசம் இருந்து ஆராய்ச்சி பண்ணாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. சரி நாங்கெல்லாம் என்ன தெரியுமா விட்டு கொடுத்து போறோம். நீங்க விண்ணுலகத்துல போய் ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல பெண்மணி, அவங்க மட்டும்தான் இருந்தாங்களா விண்வெளியில? கூட ஆம்பளை யாருமே இல்லையா? இருந்தாங்களா? எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேரா? 6 பேர் இருந்தாங்க. அந்த ஆம்பளை பேர் யாருக்காவது வெளியில தெரிஞ்சிச்சாயா? தெரியல. என்ன காரணம்? போயிட்டு போ, நம்ம பிள்ளைய தானே. அப்படி கிடையாது, இவன் விட்டு கொடுத்து போறா. ஏங்க இத்தனை ஆம்பளைக்கு மத்தியில ஒரு பொம்பளை பிள்ளை போனாங்க பாருங்க, அதுதானே பெருமை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, என்ன எப்பொழுதுமே பெண்களை பெருமைப்படுத்தி பாக்குறதா ஆண்களுடைய வேலை. நான் அரசியலை பத்தி பேசுற, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ராணுவ எல்லையில இருந்து முன்னிலையா இருந்து போர் புரியுது யார் தெரியுமா? 2 பொம்பளையாளு. 2 பொம்பளையாளு வச்சுதான் பாகிஸ்தான் அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரு? நமது இந்திய ராணுவ வீரர்கள் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் உத்தரவு கொடுத்தது யாரு? இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள். தானே அவர் உத்தரவு கொடுத்ததை வச்சுதானே பொம்பளை பிள்ளைகளை வச்சு பாகிஸ்தான் காரனை ஓட விட்டுட்டு இருக்க. அப்ப எங்களை வச்சுதான் நீங்க பெருமை வாங்கிட்டு இருக்கீங்க. உத்தரவு கொடுத்தா மட்டும் போதுமா? வேலை செய்யணும்ல. வேலை செய்ய வேலை செய்யுமா? நீங்க கேரளா மாதிரி நாங்க செவனே தான் இருப்போம், நீங்க தான் வேலை செய்யணும். என்ன அதே பத்தி பேசிட்டு இருக்க? நீங்க வேலை செஞ்சாதாம ஆண்களுக்கு பெருமை. எந்த வேலையை சொல்றீங்க? எந்த வேலையை நினைச்சு ராணுவத்துல இருக்க அதை பத்தி சொன்னாங்க. அதான் சொல்றேன், இந்த நேரத்துல ராணுவ வீரர்களுக்கு நம்ம எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கிறோம். நமது இந்திய ராணுவ வீரர்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும், நல்லபடியா வெற்றியா ஜெயிச்சு நம்ம இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே சாமியை கும்பிட்டுக்கிறோம். அப்படிப்பட்ட இந்திய ராணுவர்களுக்கு எவ்வளவு பெருமை கொடுக்குறோம். நீ சும்மா அதே மாதிரி ஆம்பளைக்கு நீ மரியாதை கொடுக்குறியா? நீ சும்மா தானே இருக்க, நீ போக வேண்டியதானே. சோத்து வந்துங்க, நீ சூருக்க சொன்னக்க மாடல் ஈன இருக்க அத்த இருக்க இது இருக்க உள்ள இருக்க வெளிய இருக்க நடமர நீடி இருக்க படுத்துக்க குந்திருக்க அறுபக்கிட்ட முன்னா ஆம்பளை கண்ட இருக்கிறது வெறுந்தனா அப்புறம் லப்பருவாயா எப்படி கிழிஞ்ச மணிபுரிச்சுவாயா என்னத்துக்கு நீ எல்லாம் நிக்கிற போயா? எத்தனை நன்றி வார்த்தை சொன்னாலே சும்மா நிக்கிறீங்க, நீ பேசாம ராணுவத்துக்கு போக வேண்டியதானே கேட்டீங்க. போக வேண்டியதானயா? நான் போயிருவேன். போய் போக வேண்டியதானே? நான் போய் அங்க ஏவுகணையை போட்டுருவேன். ஆனா நீ வருத்தப்படுவ. இந்த ஏவுகணை உனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. நீ ஊன்னு சொல்லு, உன் பாகிஸ்தான் எல்லையில ஏன் ஏவுகணை ஏவுகணை எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்னது? நீங்க ஒண்ணுதான் வச்சிருக்கீங்க, உள்ள நினைச்சு ஏவுகணை பூராமே கொண்டாந்து அந்த பிள்ளை ஏற்கனவே வீட்டுல ரொப்பிட முடியும். ஏற்கனவே அந்த பிள்ளை 2 குண்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்ற? பொம்பளை வளவலன்னு பேசினா வாய்ப்புக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொம்பளை வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பார்த்தா உடம்புக்கு கேடுன்னு சொல்லியிருக்காங்க. வாய் வதனா கை வதனம் இருக்காங்க. வாயடக்கமா பேச கத்துக்க. ஆம்பளை கிட்ட பேசி சாதிக்கும் நினைச்ச நொப்பம் அவளே வாயை டர்னு குடிச்சு விட மாத்துக்க. ஆம்பளை அதிகா பேசுனா அட்ட தரித்திரம், பொம்பளை பேசுனா சரித்திரம். ஆம்பளை பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடிய வெண்ணம் அவளே. ஆம்பளை பேசுனா நாங்க பேசுனா சரித்திரம், அட்ட தரித்திரம். ஆம்பளை பேசி எங்கயாவது சண்டை வந்திருக்காங்க? எங்க சண்டை வந்திருக்கேன், ஒயிட் ஷாப்ல சண்டை வந்திருக்கு, ரோட்ல சண்டை வந்திருக்கு. ஒயிட் ஷாப்புக்குள்ள சண்டை வருதுன்னா ஒரு கட்டிங் கூட பறிச்சுன்னு சொல்லி சண்டை வரும். சண்டை வருதுல ஆம்பளைக்குள்ள வருதுல. நீ நல்ல படிச்ச பிள்ளை தானே, இந்த கக்கர மேடைக்கு வரணும்னா நல்ல விவரம் தெரிஞ்சவங்க தான் மேடைக்கு வர முடியும். ஆனா மேடையில ஏறும்பொழுது ஹார்ட் பீட் கொஞ்சம் வேகமா துடிக்கும், ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். மக்களை பார்க்கும்போது பெரியவங்களை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன், கேளுங்க. 2 பேர் கப்பலை சரக்கு ஊத்துறாங்க, சரக்கு ஊத்துறோன்னே சிஎஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அது ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றா? ஒன்னா சேர்ந்து குடிப்போம் சொல்லுவாங்க. ஒன்னா சேர்ந்து தான் குடிக்கிறாங்க. சரி, சிஎஸ் ஏன் சொல்றாங்க? குடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். சிஎஸ் ஏன் தெரியுமா சொல்றாங்க? அப்படி சிஎஸ் அப்படின்னு அடிக்கும் பொழுது இவன் பார்ப்பேன், என்ன நம்ம கப்பல சரக்கு கம்மியா இருக்கு, அவன் சரக்கு கூட இருக்கு, ஒரு அம்சம் கூட ஊத்திக்காம போல இருக்கு, அதை செக் பண்றதுக்காகத்தான் சிஎஸ் அடிக்கிறது. அவங்க வந்து சரக்கு ஒண்ணு அடிக்கிறதுக்கு நட்பை பறந்துக்கிறதுக்கு கிடையாது. சரக்கு கூடிருச்சா இல்ல குறைஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு தான் சிஎஸ் அடிக்கிறது. அதை விட்டு நாங்க தண்ணியை போட்டுக்கிட்டு சரக்கு போட்டுக்கிட்டு நாங்க ஒயின்ஷாப்ல சண்டை போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எங்க சொல்ல நீங்க முதல் குடிக்கிறத பத்தி தப்பா பேசினா சாந்தி நான் அடிச்சே விடுவேன். குடிக்கிறது தப்பு 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 தாங்க. நான் கோயிலுக்கு அவதாரம் கட்ட சொன்னா கூட 10,000 அவதாரம் கட்டுறேன், மேடையில இருந்து பிள்ளை நான் அடிச்சு விடுவேன். கட்டுற மேடையில என்ன சாந்தி அடிச்சு விடுவேன். அடி வாங்கி நான் சும்மா இருக்க மாட்டேன், மைக் மண்டை உடச்சு வந்துருச்சுவாங்க. அடிச்சுவாரு.
போச்சு நம்ம ஜாம போச்சுன்னு காலையில இந்த பிள்ளை சம்பளத்தை வாங்கி சாமனா இருக்கேன்னு நான் பொறுமை போயிட்டு நல்ல பொண்ணு ஓ ஜாமான ரெடி அதே அவ ஜாமான எடுக்க மாட்டேன் எங்க ஊருக்கு வந்து பாரு அப்புறம் உங்க ஊருக்கு வந்து பாரு எதுக்குமா குடிக்கிறத பத்தி தப்பா பேசுற தப்புதையா குடிக்கிறத பத்தி ஏன் தப்பா பேசுற குடிக்கிறது தப்புதான் அத பத்தி பேசாத தேவையில்லாம உனக்கு எனக்கு ஜாம வரும் நான் பேசுவேன் என்ன செய்வீங்க அறிவு இருக்கா முத குடிக்கிறத பத்தி தப்பா பேசுறியே குடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியுமா என்ன கஷ்டம் ஒரு கட்டிங்க போட்டு பா என்னத்துக்கு நான் போடுறேன் தெரியும் அப்புறம் என்ன மசத்துக்கு பேசுற எவ்வளவு கஷ்டம் தெரியுமாமா ஒரு கப்புல சரக்க ஊத்தி அதுல தண்ணியை ஊத்தி அதை மூக்கி கிட்ட கொண்டு வந்து உள்ள இருக்கிற குரல் புந்தானையில வெளியில வந்து மறுபடியும் அங்கங்க செட்டிலாக்குள்ள அவமர்றவாள் அவனுக்கு தான் தெரியும் ஒரு கட்டிங்க உள்ள இறக்கக்குள்ள பக்கத்துல உட்காந்துருக்க மண்டையை வந்து பார்த்து கம்பு கூட்டெல்லாம் நக்கி உள்ளங்கை நக்கி பிறங்கை நக்கி ஒரு கட்டிங்க உள்ள இருக்கிறாங்க எதுக்கு அரசாங்கத்தை வாழ வைக்க அப்பேற்பட்ட மது பிரிகளை பத்தி தப்பா பேசுன ரொம்ப மவளை பச நிப்பாட்டுவோம் எனக்காக தாரக்கார் தீ குளிப்பாரியா குடிகார பேல முதல்ல உன் குடும்பத்தை காப்பாத்தியா அரசாங்கத்தை நீ காப்பாத்த வேண்டாம் முதல்ல டீ குடிப்பாருன்னு சொல்றது முக்கியம் இல்ல டீ வாங்கிட்டு சொல்லுங்க டீ குடிப்பாருன்னு சொன்ன டீ குடிப்பாருன்னு சொல்லல என்னது குடும்பத்தை முதல்ல உன் குடும்பத்துக்கு நல்லது செய்யா நாட்டுக்கு நல்லது நீ அப்புறம் செய்யலாம் ஒரு ஆம்பளை முக்காவாசி குடிக்கிறது காரணமே குடும்பத்தினால தான் குடிக்கிறியா எப்படி ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் போகுது இன்னைக்கு நல்ல நேரம் போகுதா தாலி கட்ட ஏன் அப்படி கேக்குறீங்க தாலி கட்டினதுல ஐயர் சொல்லுவார் நல்லா கவனிச்சு பாருங்க சரி சீக்கிரம் அப்படியே தாலி எடுத்து விடுவோம் நல்ல நேரம் போக போகுது என்னைக்கு உங்க காலத்துல தாலி கட்டமா அன்னைக்கு குடிக்கிற கிரகங்க சாகரனுக்கு அந்த கிரகங்களை விடுதா அந்த கிரகங்களை விட மாட்டேங்குதுன்னு சொல்லி பாதி பேர் டாஸ்மார்க்லயே வாழ்க்கையை ஓட்டி போடுறாங்க பொய் அப்படியே பொய் என்ன பொய் பேசலாமா இந்த பாருங்க எங்களுக்கு எப்படி இந்த கெட்ட நேரம் பிடிக்குது எங்க ஊரை விட்டு உறவை விட்டு அண்ணன் விட்டு தம்பி விட்டு அம்மா விட்டு அப்பா விட்டு எல்லாரையும் விட்டுட்டு என்னைக்கு நம்ம புருஷனே கெதின்னு சொல்லி நாங்க மாமியார் வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறோமோ அன்னைக்கு பிடிக்குது எங்களுக்கு அதோட மாமனார் மண்டையை ஓட்டுருவாரு வைக்கிற நேரத்துல எங்களுக்கு கிழக்கு பிடிக்குது தெரியுமா உங்களுக்கு கிழக்கு பிடிக்கும் உங்களுக்காக நான் என்னென்ன நம்ம விட்டு கொடுத்து வந்திருக்கோம் எங்களுக்காக நீங்க என்னத்தை விட்டு கொடுத்துருக்கீங்க எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கோம் நாங்க என்ன விட்டு கொடுத்து எதை விட்டு கொடுத்தீங்க சொல்லுங்க பாப்போம் அதிக வெண்ணம் அவளை ஐயா தப்பா ரேஷன் கடைக்கு போனா உனக்கு என்னமா கொடுக்குறாங்க அரிசி கொடுப்பாங்க அரிசி பருப்பு கொடுக்குறாங்க மாசம் மாசம் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க 1000 ரூபாய் கொடுப்பாங்க கொடுக்குறாங்களா ஆமா பேருந்தில் ஏறினா இலவசம் ஆமா கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்க இதெல்லாம் காசு எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது பப்பை வீட்டு காசு உங்க ஆத்தா வீட்டு காசா உங்க வீட்டு காசா எங்க வீட்டு காசு தாமா என்னைக்கு பேருந்தில் இலவசம்னு சொன்னாங்களோ தக்காளி சரக்குல 25 ரூபாய் ஏற்றி விட்டாங்க அது எங்க தலையில வந்து விழுகுது நாங்க என்னைக்காவது கோவப்பட்டிருக்கோமா வருத்தப்பட்டிருக்கோமா நம்ம பிள்ளைய தானே பொழைச்சு போதுங்க அப்படின்னு சொல்லி நாங்க விட்டு கொடுத்து போறோம் எங்களுக்கு ஏதாவது இலவசம் கொடுத்துருக்காங்க அரசாங்கத்தை எதிர்த்து நான் கேள்வி கேட்கிறேன் கேளுங்க தமிழ் மக்கள் குடிமகனுக்காக நான் கேள்வி கேட்கிறேன் கேளுங்கள் நாங்க என்ன இலவசம் கேட்கிறோம் மாசம் மாசம் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்க நாங்க கேட்கிறோமா நோ வேணாம் அப்புறம் பேருந்தில் எங்களுக்கு இலவசம் நாங்க கேட்கிறோமா நோ வேணாம் அப்புறம் ஒரு கட்டிங் வாங்கின ஒரு கப்பு இலவசம் வாட்டர் வாங்கின ஒரு சுண்டல் இலவசம் கொடுக்கலாம்ல உள்ள போனா சுண்டல் 25 ரூபாங்கிறாங்க அதுவும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு எவ்வளவுதான் இந்த ஆண்மகன் நாமளும் பொறுத்து போறது ஓரளவு நியாயம் வேணா அதை விட்டுட்டு ஆம்பளை குடிக்கிறான் சொல்லி எங்களை புறம் சொல்லிக்கிட்டே இருக்கியம்மா குடிச்சிட்டு பொட்டுன்னு போயிருவீங்க கஷ்டப்படுறது நாங்க தாலி கட்டின பாவத்துக்காக நாங்க கஷ்டப்படுறோம் புள்ள குட்டியை வச்சுட்டு உங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி வச்சு நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கிறேன் என்ன கேளுங்க அப்பா அம்மா சொன்னா நீ கேட்பல கேப்பேன் அதுவே கடவுள் வந்து சொன்னா நீ கேட்பியா கேப்பனே பாத்தீங்களா அப்பா அம்மாவும் நம்மளுக்கு சாமி தான் ஆமா கடவுளும் நமக்கு சாமி தான் அப்புறம் 3 பேர் சொன்னாலும் நம்ம கேட்கத்தானே செய்யும் ஒரு ஆம்பளை குடிக்கிறான்ல ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன் ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவாரு பாத்திருக்கியா ஊத்துவாரு ஆமா எத்தனை மணிக்கு பால் ஊத்துவாரு 6 மணிக்கு வருவாரு 7 மணிக்கு 6 மணிக்கு பால் ஊத்துவாரு அம்மா பால் ஐயா பால் வீட்டுக்கு வந்து பால் ஊத்துறாரா ஊத்துவாரு வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்துவாரு சரி இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா இந்த டாஸ்மார்க் கடையை சந்து பொங்குன்னு தான் வச்சிருப்பாங்க கடை எங்க இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மச்ச மாதிரி கூட்டம் கூடுது இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா வந்து பால் குடுக்கறது சாபம் நான் சொல்றேன் என்னது சரி சாபம் நாயா அலைகிறார் பாருங்க அதனால சாபம்னு சொல்றேன் நானு அது இந்த குடிக்கிறதுக்கு வச்சு நம்ம தேடி போற பாருங்க அது வரவும் நான் சொல்றேன் அப்படியா உனக்கு அனுபவம் நிறைய பேசுது சரியா சொல்லியிருக்க இதுதான் உண்மை அப்படியா இப்ப இந்த உலகத்தை படைச்சது யாரு கடவுள் இந்த கடவுள் நினைச்சிருக்காரா இந்த உலகத்தை நம்ம தானே படிச்சோம் இந்த பிள்ளைய போற நம்ம பிள்ளைய தானே எப்படி பூமியில வாழ்றாங்க இந்த வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கு போய் பாப்போம் சொல்லி கடவுளே மனித ரூபம் கொண்டு பூமிக்கு வந்திருக்காரு வந்த கடவுளுக்கு தண்ணி தாக
தாங்க முடியல. சரி. சுத்தி முத்தி பார்த்திருக்காரு. ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துக்கிட்டே இருந்திருக்காரு. கடவுள் போய் கேட்கிறாரு, எப்பா தொண்டை வறண்டு போச்சுடா, சரி குடிக்க தண்ணி கொடுறா அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு. சரிங்க. உடனே இந்த வியாபாரி போயா பாலை கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்க போயா மத அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாரு. சரி. கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியல. என்னடா நம்ம படைச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணியில விட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட நடந்து போயிருக்காரு. சரி. அந்த நேரத்துல டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணியிருக்காங்க. கடவுள் கடவாசல்னு கேட்டாரே, தொண்டை வறண்டு போச்சுன்னா குடிக்க தண்ணி கொடுக்குறான்னு சொல்லி கடவுள் கேட்டாரா. சரிங்க. உடனே அதுல வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க போறா, தண்ணி தானே வேணும், ஆமா டேய் ஐயா உள்ள கூட்டி போய் ஊத்தி விடுங்களான்னு இருக்காங்க. சரி. உள்ள கூட்டி போய் கடவுளுக்கு ஊத்தி விட்டுருக்காங்க. ஊத்தி விட்டாங்க. கடவுள் தண்ணியை போட்டு வர கொடுத்தாரா. எப்படி? ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், தக்காளி அவன் கொடுக்கல. சரி. இனிமே வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கேட்டோன்னே பாட்டில் பாட்டிலா கொடுத்த பாத்தியா, நீ சந்தல பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்னே தண்ணி தானே வரும். ஆனா அது ஸ்லோ பாய்சன் கடவுளுக்கும் தெரியல போல இருக்கு. ஸ்லோ பாய்சன் அது உண்மையா பொய்யா? ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரையை தேர்ந்தெடுக்க வரணும். நாட்டு நிலப்பு அப்படிதான் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல. அம்மா என்ன பண்றீங்க? யாரு பாத்துறீங்க? என்ன வியாபாரம்? இளநியா? உண்மையிலே உங்க வியாபாரத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்ன சொல்றீங்க? எதை மதிக்கிறேன் இல்லையோ வியாபாரத்தை மதிக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அண்ணே அடிக்கடி கிட்டுக்கிட்டு போகாதானே, கரண்ட் இருக்கு. ஆமா, உன் மேல இருந்து கரண்ட் பாஞ்சிடாம அது வயர் இருக்கு, தட்டி விட்டுறோம் என்னன்னு அப்படி சுத்தி போங்க. உங்க வியாபாரம் இளநீ வியாபாரமா? ஆமாங்க. இந்த வயர் எடுத்துருங்க. உங்க வியாபாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னா இளநீ வியாபாரம். அடிக்கிற வெயிலுக்கு இளநீ ரொம்ப பிடிக்குமா இல்லையா? இப்ப வியாபாரம் எப்படி போகுது? ஏதோ போகுதுங்க, நல்லா போகுதுங்க. இல்ல இளநீ எந்த இளநீ வச்சிருக்கீங்க? பொள்ளாச்சி இளநியா? செவ்வழனி வச்சிருக்கேன். செவ்வழனி. எந்த இளநீ நீ வாங்குவீங்க? பொள்ளாச்சி இளநீ, செவ்வழனி. பொள்ளாச்சி இளநீ தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கும், கொஞ்சம் தித்திப்பா இருக்கு. இளநீ கொஞ்சம் இதோட கேரளா இளநீ அது வேணாம், இப்ப நல்லா இல்ல. சாப்பிட்டு பாத்தியா? போன இல்ல கூலி பக்கம் நல்லா உப்பு கறிக்குது. அப்ப நீ இளநியை குடிக்கல. குடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க வைக்கிறது இளநீ. ஆமாங்க. உங்க வியாபாரம் நல்ல வியாபாரம். சரிங்க. நானும் ஒரு வியாபாரி தான். என்ன சொல்றீங்க? வியாபாரத்தை மாத்திட்டேன். என்ன வியாபாரம்? ஊருக்கு ஊரு மேஜிக் ஆரம்பிச்சிட்டேன். மேஜிக் பண்ண போறீங்களா? ஆமாமா. ஐயோ. போற ஊர் நம்மளும் சம்பாதிக்கணும். நமது கற்கரை 4ஆம் படி மண்டபம் அவங்க வந்து, தம்பி சூர்யா நீ வந்து மேடையில மேஜிக் பண்ணணும்பா. அப்படியா? அதுக்கு உண்டான பேமெண்ட் நாங்க தனியா கொடுத்துறோம். சரி. அப்ப இங்க வந்து நீங்க வியாபாரம் பண்றீங்க, நான் மேஜிக் பண்ண வந்துருக்கேன். ஆமாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நம்ம மேடையில மேஜிக் பண்ணுவோம். என்ன நம்மளும் என்னையும் செத்துக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமா. பண்ணலாம். சேர்த்து பண்ணலாம். ஆளு பாரு, 2 பேரும். நீ ஒரு வியாபாரி, நான் எப்பொழுதுமே- உன் பொழப்பு கிடக்கூடாது, ஆமா, ஆமா. அவர் பொழப்பு கிடக்கூடாது. நான் இங்க மேஜிக் பண்ணேன்னா கூட்டம் வரும். ஆமாங்க. அந்த கூட்டத்துக்கு தண்ணி தாங்க எடுக்க சரிங்க. உங்க இளநியை வாங்கி குடிப்பாங்க. ஓ. அப்ப உங்களுக்கு வியாபாரம் நடக்கு, எனக்கு பொழப்பு ஓடும். சூப்பருங்க. அதுக்காகட்டா சரி. எப்பொழுதுமே என்னோட சேர்ந்தவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பேன் நான். அப்படிங்களாங்க? எல்லாருமே நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா. தம்பிங்க வேணாமா மேஜிக் பண்ணுவோம், வாங்க சும்மா மேடைக்கு வா. சும்மா வா மேடைக்கு. சரிப்பா கையில் போட்டு மேடைக்கு வாங்க. வாடா அம்மன் பேபி. ஏங்கப்பா நீ தாவறதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்கு. அவன் வாசு பார்த்துதான் ஏரியாம போட இருக்கு. படிக்கட்டு அங்க இருக்கு. உள்ள தெரிஞ்சுதான் வர்றேன். தெரிஞ்சுதான் ஏறா. இதுல ஏறி நான் பேண்டு இல்லையே. அங்கிட்டு வாங்க. பரவாயில்ல. ஏய், அங்கிட்டு போங்க. சாப்பிட்டீங்களா? நல்ல சத்தமா பேசுங்க ஆம்பளை பிள்ளை. நல்ல சத்தமா பேசுங்க ஆம்பளை பிள்ளை. பயப்படக்கூடாதா? எதுக்கு பயப்பட? ஏய், 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 உன்னை மண்டையை பொழுது பயப்படக்கூடாது பயப்படாது அவளை பயமுறுத்திட்டு இருக்கா? ஏன் பயப்படக்கூடாதுன்னு தம்பிக்கு தைரியம் கொடுக்குறேன். சாப்பிட்டீங்களா? நல்ல சத்தமா பேசுறாரு. சாப்பிட்டேன். சாப்பாடு அப்படி இருக்கு, என்ன செய்யறது? அந்த காலத்துல கம்மங்கூழு, கேப்பக்கூழு, கேப்பொருட்டியெல்லாம் சாப்பிட்டு உடம்பு திடகாத்தமா வச்சுக்கிட்டாங்க. பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான பாலை கொடுத்தாங்க. இப்போ எங்க 2 கிலோ ஃப்ரூட்ஸ் என்னது பீஸாவா பர்கருங்கிறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டு உடம்புல தெம்பு போகுது. ஆம்பளை பிள்ளை வீரியமா இருக்க முடியாது. அப்படிமா என்ன சாப்பிட்டீங்க? கீரை சாப்பாடு. கீரை சாப்பாடு. இப்ப நான் என்ன பிரியவா தின்னேன்? நல்ல மீன் குழம்பு சாப்பாடு எப்படி போட்டாங்க ஆத்தா? ஆமா. நல்ல சாப்பாடு, நல்ல கவனிப்பு. பெத்த தாய் மாதிரி பக்கத்துல வந்து வர மாட்டாங்க. உங்க பேரு? விஷால். விஷால். நடிகர் விஷாலா? ஷூட்டிங்ல இருந்து வந்திருக்காங்க. அப்படியா? செட்டப் மாறி இருக்கே. பிதா மகன் 2வா இது? இல்லையா? அப்பா பேரு? சரவணன். சரவணன். நல்ல பேரு. அம்மா பேரு? பவித்ரா. பவித்ரா. படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 7வது. கை கொடுங்க. நீங்க தான் தமிழ் அழகா சொல்லியிருக்கீங்க. 7வது. நல்லா படிக்கணும். படிச்சு என்ன வரணும் ஆசைப்படுறீங்க? டாக்டர். நல்ல வாழ்த்துக்கள். நீங்க எந்த ஊர் தானே? கக்கரையா பக்கத்தூரா? சென்னை. சென்னை. சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க. நம்ம ஊருக்கு சாமி கும்பிட வந்திருக்கீங்க. சாமி அருளால நல்லா படிச்சு பெரிய டாக்டரா வரணும். நீங்க வந்து இந்த பிள்ளைக்கு மாட்டு ஊசி போட்டுருங்க. அது
நல்ல பெரியாளா வந்து நல்லா படிங்க, அப்பா அம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து MBBS படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கையில் எத்தனை விரல் இருக்கு? ஒரு கையில், 2 கையில்? பொய் சொல்லக்கூடாதுல்ல. டாக்டருக்கு படிக்கிறவங்க பொய் சொல்லலாமா? என்ன பொய் சொல்ற? கையில் 10 விரலா இருக்கு. ஆமா. சத்தியமா? நான் நம்ப மாட்டேன். என்ன பாப்பா, என்ன பாப்பா சொன்னே சந்தை விட்டுன்றானே. இல்ல இல்ல உனக்கு இன்னைக்கு காமிக்கிறேன். அவன் சந்தேகம் இல்ல. இப்போ இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை கூட அதான் படிச்ச பிள்ளை மூத்த தாய் பிள்ளை அழகா சொல்லியா பாரு. இப்போ ஹிந்தியில சொல்லுங்க. ஹிந்தி தெரியாது என்ன தம்பி? டாக்டர் படிக்கிற பிள்ளை ஹிந்தி தெரியலங்கிறீங்களே. ஹிந்தி தெரிஞ்சுக்கிறப்பா. ஏப்பா இவ்வளவு கேட்குறீங்களே, உங்களுக்கு தெரியுமா ஹிந்தி? ஹிந்தி தெரியாம நோட்டீஸ் படிக்க முடியுமா? ஹிந்தி தெரியறதுக்கு நோட்டீஸ் படிக்கிறதுக்கு நோட்டீஸ் தலையில பாருங்க, ஹிந்தி மாதிரியே தெரியும். நான் சொல்லித்தரேன். நீங்க சொல்றீங்களா? ஏ நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏ தோ தோ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பிள்ளைக்கு சொல்லி தரேன். நானும் கத்துக்கிறேன்ப்பா. அப்படியா? ஏ Yes. दो दो 3 तीन 4 चार 5 पाँच 6 5 ஏய் ஐயா மண்டையை பொழத்தே விடுவேன். எனக்கு மேல தெரியல நீக்கி சொல்லு. வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஆளுக்கு ஒரு கட்டி வாங்கிட்டு சொல்லிடாதீங்க. இப்போ மேஜிக் பண்ணுவோமா? ஓகே. அன்பு தாய்மார்கள் நிறைய பேர் உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாய்மார்கள் கவனிச்சிருக்கு பின்னால் உட்காந்துருக்கீங்க. பொதுவாக நம்ம குழந்தைகளை கடைக்கு கூட்டிகிட்டு போனோம்னா குழந்தைகளுக்கு நம்ம ஜெல்லி மிட்டாய் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்போம். கலர்ஃபுல்லான விஷயங்கள் வாங்கி கொடுப்போம். குழந்தைகளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுங்க, நான் வேணாம்னு சொல்லலை. ஏன்னா கடைக்கு கூட்டிகிட்டு போனால் குழந்தைகள் தின்பண்டம் கேட்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம வாங்கி கொடுக்குற தின்பண்டம் எப்படி வாங்கி கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு முறுக்கு, கடல மிட்டாயி, கொக்க மிட்டாயி, எள்ளு மிட்டாயி, பொரி உருண்டை இதை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அறிவாளிகள், யாரும் முட்டா பைய கிடையாது. இந்த தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம், சத்தான தின்பண்டம். இப்போ எங்க குழந்தைகளுக்கு அந்த மாதிரி தின்பண்டம் நம்ம வாங்கி கொடுக்குறோம்? அதெல்லாம் கிடையாது. குறுக்குரே, லேஸு, கிண்டர் ஜாய், ஜெல்லி மிட்டாய் இதைத்தான் நம்ம குழந்தைகளுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்குறோம். அதில் முக்கியமான விஷயம் என்னதுன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு தயவு செய்து ஜெல்லி மிட்டாய் வாங்கி கொடுக்காதீங்க. நான் இது எல்லா ஊர்லையும் சொல்லிட்டு வரேன். இந்த மிட்டாய் வேலை 5 ரூபா தான். இந்த மிட்டாய் வேலை 5 ரூபா தான். மிட்டாய் சாப்பிட்ருக்கியா தம்பி? சாப்பிட்ருக்கீங்க. இனிமேல் சாப்பிடக்கூடாது. இந்த மிட்டாய் சாப்பிட்றதுனால உங்கள் குழந்தைகளுக்கு என்ன ஆபத்து வரும்? கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு புற்றுநோய் வரும், கேன்சர் வரும். நினைப்பீங்க, ஏப்பா தின்றது மிட்டாய் தானையா, இதில் எப்படியா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இந்த மேடையில் ஆதாரப்பூர்வமாக நான் நிரூபிச்சு காட்டுறேன். இதனால தான் உங்கள் குழந்தைகளுக்கு கேன்சர் வருங்கிறத ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சு காட்டுறேன். இதான் முதல் மேஜிக். சொல்லுங்க மோசா. அப்படி இருக்குது. நாங்கள் நீங்கள் ஒரு ஆள் தானே தம்பி சொன்ன உடனே கரெக்டாக வீட்டேன். சரிட்டா நிறைய சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டேன், நிறைய சாப்பிடக்கூடாது. முதல் தின்னவே கூடாது. சாந்தி 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 நினைச்சு சாந்தி என்ன பண்றீங்க? நீனா போதுல சாந்தி இந்த புளி புளியுதா? என்னவா போட்டா? ஜல்லி மிட்டாய். ஜெல்லி மிட்டாய் போட்டான். அங்கிட்டு போட்டுறவன் போட்டது ஜெல்லி மிட்டாய். மிட்டாய் விலை 5 ரூபா. இந்த மிட்டாயினால என்ன பிரச்சனை வருது? இதுதான் பிரச்சனை. சுற்றி இருக்கிறது பூரா பிளாஸ்டிக். தமிழ்நாட்டில் மட்டும் 1,60,000 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 1,60,000 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்குது. இந்த கேன்சர் எப்படி வருது? குழந்தைகள் தின்னக்கூடிய செல்லி மிட்டாய், குறுக்குறை, லேஸு, கிண்டர் ஜாய் இதனால தான் நம்ம குழந்தைகளுக்கு கேன்சர் வருது. இல்லை பிள்ளைய கணேஷ் வெள்ள போடுதா, இல்லை பீடி சிகரெட் அடிக்குதா? இதெல்லாம் வெளிநாட்டின் தந்திரம். நம்ம குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லணும், அடுத்து ஜென்ரேஷன் வளரக்கூடாது, இந்தியாவை தரமட்டமாக அழிக்கணுங்கிறது வெளிநாட்டுடைய நோக்கம். அதனால தான் வெளிநாட்டு பொருள்களை கொண்டு வந்து நம்ம நாட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவுசெய்து உங்கள் குழந்தைகளுக்கு இனிமேல் இந்த மாதிரி தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து உங்கள் குழந்தைகளை இழந்துடாதீங்க. நாடக கலைஞருடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் குழந்தைகள் நடத்திருக்காங்க. பார்த்தீங்களா? இனிமேல் சாப்பிடுவீங்களா? சாப்பிடக்கூடாது. ஓகேவா? இப்போ அடுத்த மேட்ச் பண்ணுவோமா? இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு சேராட்டை வேணும் போல இருக்கேப்பா. அவ்வளோ தாங்க இருக்கு. ஆமாம், உள்ள கை விட்டு செக் பண்ணுங்க. ஏதாவது இருக்கான்னு? ஏதாவது இருக்கா? நல்லா செக் பண்ணிக்கோங்க. இல்லை உள்ள தலை விட்டு கூட பாரு. இல்லையா? ஒன்றும் கிடையாது.
வெறும் துண்டு தான். யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு இருந்தா கொடுங்க, கர்ச்சிப்பு வச்சிருந்தா கொடுங்களேன். கர்ச்சிப்பு இல்லையா இவ்வளோ பெரிய கூட்டத்தில்? இல்லை சட்டியை கூட கழட்டி கொடுங்க, துவச்சி கொடுத்துருங்க. நல்லா உதருங்க, மக்கள்கிட்ட காட்டுங்க. அதனால தான் கூட்டத்திலேருந்து உங்களை கூப்பிடுறாரு. உதறிட்டீங்களா? ஓகே. இது வந்து என்ன கலர் துணி? ஊதா கலர். இப்போ தமிழ் அழகாக சொல்லணும். அண்ணன் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லணும். பச்சையாக இருந்தால் என்ன துணி? பச்சை துணி. நல்லா சத்தமாக சொல்லுங்கள். பச்சையாக இருந்தால் வெரி குட். சிகப்பாக இருந்தால் மஞ்சளாக இருந்தால் கருப்பாக இருந்தால் வெள்ளையாக இருந்தால் புழுவாக இருந்தால் யார் பார்த்துட்டா ப்ளூ துணிங்கிற? ஐயா ஒரு மேலையில் போய் ப்ளூ துணி சொல்லலாம். அப்படிதான் சொல்லக்கூடாது. ஊதா துணி சொல்லணும். எதுக்கு ப்ளூ துணிங்கிற? ப்ளூ துணி சொல்லக்கூடாது. ஊதா ஒரு தடவை தான் சொன்னேன். இல்லை மாமா ப்ளூ துணி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. வியாபாரம் பண்ணிக்கிட்டு வியாபாரம் பண்ணுறேன். சரி உள்ள போடுங்க. போட்டீங்களா? இப்போ சாமியை வேண்டுங்க. ஆண்டவா ஆண்டவா சாமி கும்பிடு தம்பி. ஆண்டவா ஆண்டவா பேண்டவான்ட்டு நல்லா சத்தமா பேசுறா. அப்படி குரல் கேட்கணும். நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். கிடைச்சது இந்த அக்காட்ட கொடுக்கணும். சரி சாமி நல்லா வேண்டிக்கா. அம்மா தாய பத்திரகாளி வதன்ற காளி எச்சுக்கலை பிசாசு நாதாரி முண்டை நன்னி பிசாசு சுடுகாட்டு முண்டை கற்ற காலி ஆத்து பிச்சரி கைவிட்டு நீ நினைச்சது கிடைக்கும்டா. சும்மா எடு எடுத்தான் தெரியும். ஏண்டா எடுத்த சைஸ் சிறுசா எடுத்துக்கிறா. அந்த பிள்ளைக்கு அளவு பத்தாது. இல்லை அடக்கி வச்சுக்கிறோமா? உங்களுக்கு தெரியும். தீபாவளிக்கு காய் கொடுத்ததோ யார்கிட்ட கர்ச்சிப்பு வாங்கின அவர்கிட்டயே கொடுத்துரு. அப்பா மறுபடியும் கொரோனா பரவுதாப்பா. ரொம்ப மாசத்துக்கு யோகம் அதனாச்சும் வச்சு வச்சுக்கிட்டுமே பார்த்து பார்த்து ஆசைப்படுங்க. அவன்கிட்ட கட்சிப்பை கொடுத்துருமா? உள்ள கொடுங்க. மறுபடியும் வேணுங்க. ஆண்டவா ஆண்டவா நான் கேட்டது வேற, வந்தது வேற. அந்த நைட்டை கட்சிப்பை கொடுக்கணும். கொடுத்துருமா? எடுங்க கொடுங்க. ஒரு தடவை வந்துருச்சுன்னா மறு தடவை வராது. தம்பி பேர் விஷால் தானே? சோரா கை தட்டுங்க. இப்போ தம்பி விஷாலை வந்து நான் பொம்பளை பிள்ளைய மாற்ற போறேன். நிஜமாவா? மாத்திரவா? மாத்தத்தான் சொல்றேன். நிறைய பசங்க சுற்றுவாங்க. மாத்தமா வேணாமா? வேணாமா? ஒரு தடவை மாத்திர மறுபடியும் ஆம்பளை பிள்ளைய மாத்திடுறேன். ஓகேவா? கொண்டு கொடுங்கப்பா. அந்த ஸ்டிக் வாங்குமா? அதே மாதிரி கத்தி ஒரு சட்டி எல்லாமே எடுத்துருவாங்க. ஏன்னா ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. எதுக்கு அசைவ மாதிரி இல்லை. பயப்படாம நிற்கணும். லேசா அனுப்பேன். ரத்தம் லைட்டாக தான் வரும். சரியா எச்சி தொட்டு வச்சுக்கலாம். அப்புறம் எச்சியை தொட்டு ஒட்டிடுவியா? அந்த பிள்ளை ஒட்ட வச்சுருப்பேன். அந்த ஸ்டிக்கை கொடுத்துருங்க. மேஜிக் பண்ணும் பொழுது சிரிக்கக்கூடாது. எங்கடா மூக்கு தானே? ஓம் க்ரீம் க்ரம் க்ரூம் ஐஸ்கிரீம் சாப். ஓம் க்ரீம் உனக்கு வாய் ஊறுதுன்னு தெரியுது. ஓம் புளிய பழமா க்ரூம் ஐஸ்கிரீம் சாப். பொம்பளை பிள்ளைய மாறிட்டேன். நம்ப முடியாதுப்பா. தம்பி அவசரம் கேட்டா அந்த பிள்ளை நம்ப மாட்டேங்க. எப்போ தம்பிக்கு ஜோர கை தட்டுங்க. டாக்டர் வரணும் ஆசைப்படுறாரு. நல்லா படிச்சு பெரியால வரணும். தைரியமா வந்ததே பெரிய விஷயம். இந்த மேடையில ஏறின மேடை சாதாரணப்பட்ட மேடையில தம்பி, பெரிய மகத்தான மேடை. அந்த மேடை கிடைச்சது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அரிய வாய்ப்பு. அந்த தெய்வம் இந்த மேடை ஏறினது இதே மாதிரி நீங்க நிறைய மேடை ஏறணும், சாதிக்கணும். ஓகேவா? நடிக்க வர வேணாம், நீங்க டாக்டர் ஆயிரு.
பிள்ளை எல்லாமே செய்தா இல்ல இந்த பிள்ளை என்ன செஞ்சாலும் ஆடுது. அப்படியா? இந்த ஆடம் இப்ப இப்படி விடக்கூடாது. நம்ம தனித்தனியா பாத்தியார பிடிக்க உங்க பிடிக்கிறேன். ஏறாத மனமேலே இழந்து வளர்த்திருக்கு, இழந்து வளர்த்திருக்கு. ஏறாத மனமேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நாயேரி நாயேறி ஏறாத மனமே
இங்க வா மாப்பிள்ள. சில்லறை கேட்கலையா? இதோட உங்களை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி. எங்களை எல்லாம் காரைக்குடி புதுக்கோட்டையில இருந்து கூட்டு வந்து உங்களை மட்டும் மதுரையில இருந்து என் கூட்டு வந்தாலும் இப்பதான் தெரியும். ஏன்? மதுரை சங்கத்திலே ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர். அது மட்டும் இல்ல, ராஜபாட்டு முதற்கொண்டு எல்லா விஷயமும் செய்யக்கூடிய ஒரு தகுதியான ஒரு திறமையான ஒரு நடிகர். குருநாதர் ராசி. ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஆனா இவ்வளவு ஆட்டம்லாம் ஆடி நான் அவ்வளவா பார்த்தது இல்லை. காலெல்லாம் தூக்கி ஆடினீங்களே, ரொம்ப சந்தோஷம். கை கொடுக்க மாப்பிள்ள. இதான் கை கட்டுங்க. ஏன் மாப்பிள்ள கேட்குறேன், மானம் கட்டவள நீலாம் அக்கா சொல்ல போறல. இவ்வளவு நேரம் பெருமையா போயிட்டு பெருமையா சொல்லிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை யார் நம்பி வருது? நம்மளை நம்பி தானே. நீங்க ஒருத்தராச்சு கேக்குறீங்க. நான் இருக்கிற அண்ணன் காலை தூக்கி சொல்லு. வேற ஆட்டமே தெரியாதா? மாப்பிள்ள வாய திறந்துட்டு போகணும். ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டியாந்து சபையில வந்து காலத்துக்கு சொல்லி வெக்கமா இல்ல? போமா உங்க மேல உள்ள மாதிரி அம்மா தங்கச்சி பெண்களை பத்தி அவருக்கு என்ன மாதிரி? இது என்ன நாடு? பெண்களுக்கு தான் முதலிடம். பேசுற மொழி பெண்களுக்கு தான் முதலிடம். பிச்சை எடுக்கிற கூட ஐயா, பெரிய ஐயா, சித்தப்பா, அம்மா, தாயே உங்களுக்கு தாங்க முதலிடம். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அண்ணன் நான் இருக்கேன். காலத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணா நான் இருக்கேன். ஏன் கவலைப்படுறீங்க? அண்ணன் நான் சொல்றேன். 2 காலையும் தூக்குமா. சொல்ல போற மாதிரி 2 காலத்துக்குமா? ஏமா ஏன் இப்ப கோபுற? நடனத்தையும் பாராட்டி நாங்கள் சொன்ன விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு கைதட்டி அத்துணை ரசிகர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சுத்து வட்டார கிராமத்தார்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். நம்ம நாடகக்காரங்க வராங்க, நம்ம சொல்கிறாங்க போகிறாங்க இப்பெல்லாம் இல்லாமல் தயவுசெய்து சொன்ன விஷயங்களை மனசில் சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்து நமது தலைமுறைகளை பத்திரமா பாதுகாத்து கொண்டு செலுத்துறது நம்மளுடைய கடமை. 2வது சாந்திஸ்ரீ பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் உண்மையிலேயே பாராட்டுறேன். நாங்கள் வாத்தியாரை சந்திச்சிருக்கீங்க, நிறையா நகைச்சுவை கலைஞர்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அவர்களோட நீங்கள் ஆடி இருக்க மாட்டீங்க. ஆமாம் ஆமாம். உங்கள் திறமை என்னன்னு மக்கள்கிட்ட காட்டணுமா இல்லையா? சாந்திஸ்ரீயும் ஆடுவாங்க அப்படிங்கிறதையே மக்கள் முன்னால் காமிச்சாச்சு. சிறந்த ஒரு நடன மங்கை சோரா. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளைக்கு நிகராக பேண்ட் சட்டை போட்டு ஆடுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதானே வேணாம். எப்போ நீ காலத்துக்கு ஆடினீங்க அப்பவே இதுக்கு மேலே யார்ட்டையும் தூக்கக்கூடாது. நான் புரிய அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாது நான் நினைச்சு சொல்றேன். இவங்க யார்ட்டையும் தூக்கக்கூடாது. வேற யார்ட்டையும் தூக்கக்கூடாது. உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன். கல்யாணத்துக்கு தயவுசெய்து நீங்க யாருமே வந்துடாதீங்க. நானே பார்த்துக்கிறேன். நீங்க கல்யாணம் நீங்க பண்ணிக்கோங்க. வித்தாது நீங்க பார்த்துக்கிறீங்களா? நான் கேரளா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நான் உங்களை எப்படிலாம் காதலிக்கப்படும் தெரியுமா? எப்படி காதல் பண்றீங்க சொல்லவா? சொல்லுங்க. அஞ்சல் பாடல் ஒன்று
இப்படி பார்த்தா காதல் வராம இருக்குமா? ஆமா, என்னன்னு சொல்ல? எது வேணாலும்